நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் அரவிந்த் ராஜ் டைரக்ஷனில் அமிதாஷ் பிரதன், சரத்குமார் நடிச்சிருக்கிற பரம்பொருள் திரைப்படத்தோட விமர்சனம். போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் சில திரைப்படங்களை என்னால் தியேட்டரில் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்டில் ஒரு படம் இது. இந்த பரம்பொருள் திரைப்படம் செப்டம்பர் 2023 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரே நாளில் 4-5 படங்கள் ரிலீஸ் ஆனதாலையும், அந்த சமயத்தில் எனக்கு சில பர்சனல் பிரச்சனைகள் இருந்ததாலையும் இந்த படத்தை என்னால் தியேட்டரில் பார்க்க முடியல. இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. எப்படியாவது தியேட்டரில் பார்த்துடலாம்னு நினச்சேன், ஆனால் முடியலை. ஓடிடிலையும் பார்க்கணும்னு நினச்சி மிஸ் ஆகிடுச்சு. இப்போது 2023ஆம் ஆண்டோட பெஸ்ட் படங்களோட பட்டியலை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சில படங்களை ரீவிசிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ரிவ்யூ. இந்த படத்தோட கதை என்னன்னா, சரத்குமார் ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர், காசுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒருத்தர். ரிட்டையர் ஆக போகிற காலகட்டத்தில் பெருசாக ஏதாச்சும் பண்ணி நிறையா காசு சம்பாரித்து செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் வீட்டில் திருட வர்றாரு ஹீரோ அமிதாஷ். அவர் வீட்டில் திருட போய் மாட்டிக்கவும் செய்கிறாரு. சரத்குமார் கிட்ட மாட்டிக்கிட்ட அமிதாஷ் ஒரு ஆன்டிக் ஷாப்பில் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிங்கிறதால ஏதாச்சும் பழைய சிலைகள் எதுவும் கிடைக்குமா, ஐம்பொன் சிலைகள் இருந்தால் அதை விற்று நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க 2 பேரும் அதை தேடி போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சிலையும் கிடைக்குது. ஆனால் அந்த சிலையை அவங்க நினச்ச மாதிரி விற்க முடியல. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த பரம்பொருள் திரைப்படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ், நல்ல விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு சில காட்சிகள் தவிர இந்த படம் பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல. சரத்குமார் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு வரக்கூடிய பிரச்சனை, அந்த சிலையை வாங்க நினைக்கிற கும்பல் எவ்வளோ ஆபத்தானவங்கன்னு காட்டுறதுன்னு, அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை நிறைய காட்சிகளை உருவாக்கியிருக்காங்க. நல்லா எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. சிலையை விற்கிறதுக்கு ஆள் தேடி போகிற காட்சிகள், திரும்பவும் புதுசாக ஒரு சிலையை உருவாக்குற காட்சிகள், அந்த சிலையை பழசா காட்டுறதுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள்னு, இந்த ப்ரொசீஜரல் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புதுசா யூனிக்கா இருந்தது. யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பின்னணி இசை பிரமாதமா இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனா பாடல்கள் அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. படத்தோட தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு மட்டும் ஓகேவா இருந்தது. இந்த பரம்பொருள் திரைப்படம் ரொம்பவே சின்ன பட்ஜெட்ல உருவான ஒரு படம் தான். ஆனா அது எந்த ஒரு இடத்துலையுமே தெரியாத அளவுக்கு இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் மிகச்சிறப்பா உழைச்சிருக்காங்க. குறிப்பா சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், கலரிங், இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பற்றி பேசும்போது சரத்குமார் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஈவு இறக்கமே இல்லாத, காசுக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய, யாரை வேணா ஏமாற்றக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியா அட்டகாசமாக பொருந்திருக்காரு. போர் தொழில் படத்தில் அவர் பண்ண அந்த போலீஸ் கேரக்டருக்கு இதுக்கும் அவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்கு. அவர் கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த அன்பிரடிக்டபிலிட்டி தான் இந்த படத்தை இன்னுமே ரொம்ப சுவாரஸ்யமாக்குது. ஹீரோ அப்பப்போ மிரட்டுற காட்சிகள், பாலாஜி சக்திவேல் கிட்ட கெஞ்சுற சீன், ஹீரோயின் கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள திட்டுற சீன், காருக்குள்ள ஒரு கேரக்டர் போட்டு மிரட்டுற சீன்னு பல காட்சிகளில் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்கங்கே லேசான ஒரு தொய்வும் இருந்தது. குறிப்பாக ஹீரோட சிஸ்டர் கேரக்டரில் வரக்கூடிய அந்த ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமெச்சூராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல் சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அது எதிர்பாராத ஒரு சம்பவமாக இருந்துச்சு. கதையிலையும் சுவாரஸ்யத்தை கூட்டுது. ஆனால் அந்த சீன் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதம் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். கொஞ்சம் அப்ரப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் மொத்தம் 3 பாடல்கள் இருக்கு. ஆனால் முதல் பாட்டை தவிர மற்ற 2 பாடல்களுமே கதைக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோட கதை, திரைக்கதை ரெண்டுலையுமே 2000ல அர்ஜென்டினால ரிலீஸ் ஆன ஹைஸ்ட் படமான 9 குவீன்ஸ் அப்படிங்கிற படத்துல இருந்து பெரிய அளவுல இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இந்த படத்துல வரக்கூடிய அந்த லீட் கேரக்டர்ஸ் 2 பேர்ல தொடங்கி, ஆரம்ப கட்ட காட்சிகள்ல தொடங்கி, படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பெரிய அளவுல இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. மொத்தத்துல இந்த பரம்பொருள் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. சில குறைகள் இருந்தாலும் கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் எங்கேஜிங்கா போச்சு. சில நல்ல ட்விஸ்டும் இருந்தது. வாய்ப்பு இருந்தா ஓடிடியில பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த பரம்பொருள் திரைப்படத்தை தியேட்டர்லையோ இல்லை ஓடிடிலையோ பார்த்துருந்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.